அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் அரசு ஒளியொலி. நான் உங்கள் சரவணன். பெரும்பாலான நேரங்களில் மக்கள் பக்கம் நின்று மக்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அரசினுடைய குறைகளை சுட்டிக்காட்டும் விதமான செய்திகளை வெளியிடக்கூடிய ஊடகம் தான் விகடன். ஆனால் சில நேரங்கள் அது நம்மளை சீண்டும் போது, பாரபட்சமான நெறியாளுகையை கையாண்டு நம்மளை நம்ம மேல வன்மத்தை கொட்டும் போது, அரசியல் விமர்சனம்ங்கிற பேர்ல அசிங்கமா சில நேரங்களில் பேசும்போது அதை நம்ம தூக்கி போட்டு சாத்த வேண்டியதா இருக்கு. அப்படிப்பட்ட விகடனையே நம்ம சாத்தும் போது இவங்களையெல்லாம் விட்டு வைக்கலாமா? அதுவும் திமுகவுடைய சொம்பாகவே இருக்கக்கூடிய இந்த ஊடகத்தை விட்டு வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. எந்த ஊடகம்னு கேட்குறீங்களா? அதிமுகவுடைய அடக்குமுறைகளுக்கு எதிராகலாம் நாங்கள் பெரிய போராட்டம் பண்ணோம், புரட்சி பண்ணோம். அதாவது இதழியல் துறையிலேயே நாங்கள் மிகப்பெரிய புலனாய்வு புலிகள் பத்திரிகை அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய நக்கி ரன் அப்படிங்கிற அந்த பத்திரிகை பண்ணாத அழிச்சாட்டியம் கிடையாது. இதை வச்சு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ண, யாரை வச்சுடா இதை பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது, தம்பி நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு ஒருத்தர் வாண்டடா வண்டியில ஏறினாரு. ஐயா வச்சுதான் இந்த முழு காணொலியும் செய்ய போறோம். அதனால காணொலியை முழுமையா பாருங்க. நக்கீரனை ரசிப்பவர்கள்லாம் அந்த காணொலியை கண்டிப்பா பாருங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஆரம்பிக்கலாமா? சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்த செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு கடந்த ஏப்ரல் 20 அன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன ஒரு அரசியல் கருத்து. எல்லாருமே கூட்டணி பேச வருவாங்க, அது இயல்பாக நடக்கக்கூடியதுதான். முன்னாடி என்கிட்ட வந்திருப்பாங்க, இப்ப தம்பி விஜய் கிட்ட போறாங்க அப்படின்னு சொன்னது. அதற்கு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில ஒரு விவாதத்தை நடத்திட்டாங்க. எதை நோக்கி காய் நகர்த்துகிறார்கள் விஜயும் சீமானும் அப்படிங்கிறதுதான் தலைப்பு. இந்த தலைப்புல பேச வந்திருக்கிற நக்கீரன் பிரகாஷ் அவர்கள், அதாவது நக்கீரனுடைய முகங்களில் ஒன்றான நக்கீரன் கோபால் எவ்வளவு பிரபலமோ அவ்வளவு பிரபலம் இல்லைன்னா கூட நக்கீரன் பிரகாஷ் அப்படிங்கிறவர் ஓரளவு பிரபலமான நபர் தான். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அந்த மரணத்தின் போது அவர் பேசிய அநாகரீக தாண்டோடித்தனமான பேச்சுகளால் பெரும் புகழடைந்தவர். அந்த புகழடைந்த நக்கீரன் பிரகாஷ் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊடக விவாதத்தின் போது முதல்ல ஒரு வரியை சொல்றாரு. சீமான் இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிச்சதில்லை அப்படின்னு சொல்றாரு. 2020 ஜனவரி 3ஆம் நாள் நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் கவுன்சிலர் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ராஜாக்கமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சுனில் என்பவர். 2020 ஜனவரி 3. 2019 இறுதியில் நடத்தப்பட்ட உள்ளாட்சி தேர்தல், அதில் வெற்றி பெற்றவர் தான் திரு சுனில். 2020 தொடக்க நாட்கள்லேயே இது நடந்துருச்சு. அப்போ இது தெரியாம ஐயா நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் இதை சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் நேற்று தான் ஊடகத்துறைக்கு வந்திருக்கிறாருன்னு அர்த்தமாயிடும். நேற்று தான் ஊடகத்துறைக்கு வந்திருக்கிறாருன்னா தான் அவரால் இப்படி சொல்ல முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அவருக்கு இந்த தகவல் தெரியலன்னு அர்த்தம். அப்போ அவர் எதுவும் தெரியாத, ஒரு முழுமையான தகவல் தெரியாத, ஒரு அரைகுறையான அரசியல் விமர்சகராக இருக்கிறார் அப்படின்னும் பொருள்படும். அல்லது வேணும்னே தெரிந்தும் மறைத்து கொண்டு பொய் சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரியும் அர்த்தமாயிடும். அவர் வேணும்னு மறைச்சு பொய் சொல்றாரா, அல்லது தெரியாத ஒரு வெள்ளந்தியான பத்திரிகையாளர் இருக்கிறாரா, அல்லது நேற்று வந்த புதிதாக பணிக்கு சேர்ந்த பத்திரிகையாளரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இந்த மூன்றுல எது ஒன்றை அவர் சூஸ் பண்ணாலும் சரி, அவருக்கு தான் டேமேஜ். என்ன ஒண்ணுன்னா, 2020 மட்டும் கிடையாது, அதற்கு பிறகு பல கவுன்சிலர்கள் நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்திருக்காங்க. கப்பியறை பேரூராட்சியினுடைய கவுன்சிலராக இருக்கக்கூடிய அக்கா ஆன்சி சோபாராணி அவர்கள், அவங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 24 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி அளித்திருக்கிறாங்க. அதற்காக அவங்களுக்கு விருதெல்லாம் கொடுக்கப்பட்டது. ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிச்சதில்லைன்னு சொல்றாங்க. நான் சொன்ன முதல் கவுன்சிலர் சுனில் அவர்களை காத்திருந்து தன்னுடைய கட்சியில் சேர்த்து கொண்டால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக சேர்த்துக்கிட்டார். அப்பயாவது ஐயா நக்கீரன் பிரகாஷ் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் அடிக்கடி அந்த அறிவாலயம் பக்கம் தான் சுத்துவார். அப்பயாவது தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு அப்பவும் தெரியல. சரி, அதற்கு பிறகு ஜூன் 17, 2023 அன்றைக்கு தாய் தமிழ் வலையொலியில ஒரு காணொலி வந்திருக்கு. அதுல நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த சுந்தரபாண்டியாபுரம் கவுன்சிலர், அவங்களுடைய பெயர் சுப்புலட்சுமி. அவங்க சொல்றாங்க, நான் கவுன்சிலர் என்பதை விட நாம் தமிழர் கட்சியினுடைய கவுன்சிலர் என்று சொல்வதில் ரொம்ப பெருமை அடைகிறேன். அதிலும் குறிப்பாக நான் ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுகவில் கவுன்சிலராக நிற்கலான்னு போயிருந்தேன். ஆண் பெண் என்று எந்த வேறுபாடும் இன்றி அடித்து கொண்டு முட்டி கொண்டு நின்றுருந்தாங்க. ஆனால் நான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்தபோது அந்த மாதிரியான ஒரு நடைமுறை நான் பார்க்கவே இல்லை. நான் நாம் தமிழர் கட்சியை முன்னிறுத்தி நான் தேர்தலில் நின்ற வெற்றி பெற்ற இன்றைக்கு மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறேன்னு ஒரு 2-3 நிமிடத்துக்குள்ளே பேசி முடிச்சாங்க. அந்த பேச்சு தாய் தமிழ் வலையொலியில இன்றைக்கும் இருக்குது, நீங்க போய் பார்க்கலாம். இது போக 2022 மார்ச் 21 அன்றைக்கு நாமக்கல் மாவட்டம் பாண்டமங்கலத்தை சேர்ந்த மற்றொரு கவுன்சிலர், அவங்களும் நாம் தமிழர் கட்சியில சுயேட்சை வேட்பாளராக நின்று வெற்றி பெற்ற கவுன்சிலர் நாம் தமிழர் கட்சியில சேர்ந்தாங்க. இது போக 2019 இறுதி நாட்கள்ல அறிவிக்கப்பட்ட அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பல கவுன்சிலர்கள் போட்டியின்றி தேர்வானாங்க அப்படின்ற செய்தியை விகடன் கூட வெளியிட்டிருக்கு. அப்ப இவ்வளவு செய்திகள் இருக்கு. இவ்வளவு செய்திகளும் தெரியாமல் நக்கீரன் பிரகாஷ் போன்றவர்கள்
உளறுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நமக்கு இருக்கு. இதையெல்லாம் தெரியாத ஒருவர் அரசியல் விமர்சனம் பண்ண வரேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல சரியா இருக்கும்? அவருக்கு அரசியல் திறனாய்வு செய்யும் திறன் இல்லையா, அல்லது அரசியல் திறனாய்வு செய்ய தெரியலையா, அல்லது பாரபட்சமாக திறனாய்வு செய்வதுதான் அவருடைய திறனாய்வு கொள்கையா அப்படின்ற பல கேள்விகள் நமக்குமே இருக்கு. அடிப்படையில நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் ஒரு மலையாளின்னு பேசிக்கா வச்சிருந்த ஒருவர். நான் ஒரு நேர்காணல் எடுக்கும்போது கூட விமர்சிச்சாரு. நான் ஏன் இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா, அவரு அந்த காணொலியில் பேசும்போது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. நேற்றைக்கு புதிய தலைமுறை விவாதத்துல அவர் பேசும்போது சொல்றாரு, அதாவது குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டதால் பதவி பறிபோன பாலகிருஷ்ண ரெட்டி, அவருடைய இயற்பெயரே பாலகிருஷ்ண ரெட்டி தான். பெரும்பாலும் சட்டமன்றத்தில் அவர் சொல்லும்போது கூட பாலகிருஷ்ண ரெட்டி தான் சொல்லுவாங்க. ஒசூர்ல இருந்து அவர் அதற்கு பின்பு அமைச்சரானாரு. சட்டமன்றத்தில் கூட வந்து அவர் தெலுங்குல தான் பேசுவார். அந்த பாலகிருஷ்ணா ரெட்டியா பாலகிருஷ்ணா அப்படின்னு மட்டும்தான் சொல்றாரு, ரெட்டின்ற பேரை சொல்றது கிடையாது. ஆனா ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அப்படின்னு ஆதவ் அர்ஜுனாவுக்கு பின்னாடி ரெட்டியை வந்து சேர்க்கிறார். நான் தெரியாம தான் கேட்கிறேன், இது ஒரு நியாயமான எழுது முறைதானா? இது ஒரு நியாயமான செய்தி கையாளும் முறையா? இதற்கு முன்பு ஆதவ் அர்ஜுனாவுடைய பெயரை வந்து நக்கீரன் வந்து செய்தியா வெளியிடுறாங்க. எப்போ தெரியுமா? ஆகஸ்ட்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆகஸ்டுடைய இறுதி நாட்கள்ல அமெரிக்கா போயிடுறாரு. அதற்கு பிறகு அவர் திரும்ப சென்னைக்கு வரும்போது செப்டம்பர் 12, 13 ஆயிடுது. அதற்கு பிறகு அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமெரிக்காவுக்கு போன நேரத்திலேயே திருமாவளவனுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவுகள் போடப்பட்டு அது ஒரு பெரிய சர்ச்சையாக கிளம்பி அந்த நேரத்திலேயே திருமாவை இயக்குகிறார் ஆதவ் அர்ஜுன் அப்படின்ற முதல் செய்தி. அந்த முதல் செய்தி நக்கீரன் அட்டைப்படமாக வெளியிட்ட போது ஆதவ் அர்ஜுன் தான் வெளியிட்டார். அதற்கு பிறகு வெளிப்படையாக ஆதவ் அர்ஜுனா பேட்டிகளை கொடுக்க தொடங்கி ஆதவ் அர்ஜுனா தான் பேசுகிறார் அப்படிங்கிறத வெளிப்படையா பேச தொடங்கின நக்கீரன் தன்னுடைய அட்டைப்படத்தில் போட்டதுல அர்ஜுன் ரெட்டின்னு போட்டிருக்காரு. நான் தெரியாம தான் இருக்கிறேன், அர்ஜுன் ரெட்டினா யாரு? இந்த விஜய் தேவரகொண்டா வந்து வானா வா வா அப்படின்னு ஒரு படத்துல வந்துட்டு இந்த அர்ஜுன் ரெட்டி MBBS நடிச்சிருப்பாரு, அந்த அர்ஜுன் ரெட்டியா? இந்த அர்ஜுன் ரெட்டி ரெட்டிங்கிற பேர் எங்க இருந்து வருது? நான் தெரியாம தான் கேட்கிறேன். இதே நக்கீரன் பிரகாஷ் அவர்களோ நக்கீரன் கோபால் அவர்களோ அவர்களுடைய பெயருக்கு பின்னாடி ஒரு ஜாதியின் பெயரை போட்டுக்கொண்டால் அதை ஒத்துக்கொள்வார்களா? அந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. KN நேரு அவர்கள் வந்து ஒரு ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர். ஐயா KKS ராமச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர். இவர்கள் 2 பேருமே ரெட்டியார் சங்க மாநாடுகளில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க 2 பேருடைய பேருக்கு பின்னாடி KN நேரு ரெட்டினோ அல்லது KKS ராமச்சந்திரன் ரெட்டினோ இதுவரை நக்கீரன் எத்தனை இடங்கள் எழுதியிருக்கு? அப்ப திமுகவை சேர்ந்த ரெட்டிகளை அவர் வந்து ரெட்டி அப்படின்னு பெயர் போட்டு அழைப்பதில்லை. அதே மாதிரி அதிமுகவை சேர்ந்த பாலகிருஷ்ணா ரெட்டி போன்றவர்களை ரெட்டி அப்படின்னு வந்து அந்த பெயர் சேர்த்து அழைப்பதில்லை. அதை அப்படி பெயர் சேர்த்து அடையாளப்படுத்துவதே கிடையாது. இந்த வேலைகளை நக்கீரன் இதுவரை செய்ததே கிடையாது. ஆனால் இந்த ஆதவ் அர்ஜுனா என்கின்ற நபர், அதுவும் திமுகவில் அவர் இருந்தபோது விசிகாவில் இருந்தபோதெல்லாம் அவர் வந்து அர்ஜுன் ரெட்டி அப்படின்லாம் அந்த நக்கீரன் அடையாளப்படுத்தலை. அவர் எப்போது திமுகவை விமர்சித்து விசிகாவில் இருந்து கொண்டு பேசுகிறாரோ அப்பொழுது அவரை அர்ஜுன் ரெட்டி அப்படின்னு அடையாளப்படுத்துது. அதற்கு பிறகு தாவேக்காவுக்கு போனார். அதற்கு பிறகும் அர்ஜுன் ரெட்டினே அடையாளப்படுத்தி இன்னைக்கு பேசுகின்ற இடங்களில் எல்லாம் இந்த நக்கீரன் பிரகாஷ் போன்ற உளறுகின்ற பத்திரிகையாளர், ஒரு நியாயமான ஒரு அரசியல் திறனாய்வாற்ற இந்த மாதிரியான பத்திரிகையாளர்கள் பேசும்போதெல்லாம் அர்ஜுன் ரெட்டி அப்படின்னு பயன்படுத்துறாங்க. இதுதான் வந்து இதுல ஐயா நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் ஒரு கோவப்படுறாப்புல. யார்கிட்ட? ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட கோவப்படுறாரு. என்னன்னு கோவப்படுறாரு தெரியுமா? ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றார், இந்த மாதிரி 3 சாதிகளுடைய ஆதிக்கல் தமிழ்நாடு அரசியல் போய்விட்டது, இதை சொல்லுவதற்கு எந்த பெரியார் தொண்டனுக்கும் முதுகெலும்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு. சொன்ன உடனே பெரியார் தொண்டன் போதுன்னு சொல்லக்கூடாதுங்க, உங்களுக்கு காட்டுவாங்க பெரியார் தொண்டன் யாரும் காட்டுவாங்க அப்படின்னு. அதாவது இதை பார்க்கும்போது ஐயா நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் ஒரு பெரியாரிய தொண்டனாகவே தெரிகிறார். அதுபோக அண்ணன் சீமான் அவர்களும் கடுமையாக விமர்சிக்கிறார். பெரியாரிய தொண்டனாக இருக்கக்கூடிய ஐயா நக்கீரன் பிரகாஷ் ஒரு பெயரின் பின்னாடி சாதியின் பெயரை ஒட்டி அழைக்கிறார் என்றார். அதுவும் அவர் கூட பயன்படுத்த ஆதவ் அர்ஜுன் எங்கேயுமே தன்னை ரெட்டியார்னு சொல்லிக்கிட்டதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயும் பார்க்கல. ஆனால் இவர் வலிந்து சொல்லுகிறார் என்றால் இவருடைய மனதில் இருப்பது பெரியாரியமா அல்லது பெரிய ஆரியமா சாதியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பெரும்பாலும் பெரியாரியவாதிகள் தங்களுக்கு ஆதரவானவர்களை சாதியை தாண்டி அவர்களை புனிதப்படுத்துவதும், அவர்கள் என்ன சாதி மாநாட்டுக்கு போனாலும் அதை பற்றி கேட்கவே மாட்டாங்க. ஆனால் தங்களுக்கு எதிராக ஒருத்தர் பேசுறாங்கன்னா அவங்களை சாதி அடையாளப்படுத்தி அவர்களை ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கிற வேலையை பண்ணுவாங்க. ஆதவ் அர்ஜுனா மேல நமக்கு 100 விமர்சனங்கள் இருக்கலாம். அவர் உளறுவாரு, அவருடைய அந்த தேர்தல் அரசியல் அப்படிங்கிறதோ கருத்தியல் அரசியலுங்கிறதோ ஒரு நேர்மையான அரசியல் அணுகுமுறையாக இல்லை அப்படிங்கிற விமர்சனம் நமக்கே இருக்கு. ஆனால் அந்த ஆதவ் அர்ஜுனா சாதியின் பின்னோட்டை ஒட்டி அழைக்கப்படுறது அப்படிங்கிறது நியாயமற்ற ஒரு சித்தரிப்பு. இந்த சித்தரிப்பை மேற்கொள்வதற்கு நக்கீரன் என்ற பத்திரிகை இருக்கு. நான் நக்கீரனுடைய 3 இதழ்களை காட்டுறேன். 3 இதழ்கள் என்னுடைய கண்ணில் பட்டது. ரெட்டின்னு அர்ஜுன் ரெட்டின்னு போட்டிருக்காங்க. இப்போ இதே மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய சாதியின் பெயரை பின்னொட்டி ஸ்டாலின் இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி போடுவாங்களா? அல்லது உதயநிதி அவருடைய பெயருக்கு முன்னாடி போட முடியுமா?
அல்லது அம்மையார் ஜெயலலிதாவுடைய பேருக்கு முன்னாடி போட முடியுமா? இவ்வளவு கேவலமான வேலையை பார்ப்பதற்கு நக்கீரன் என்ற பெயர் எதற்கு? நீ நெற்றிக்கண் திறப்பேன்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு. இப்போ நீங்க பண்ணியிருக்கீங்களே, இதுக்கு பேர் என்ன? அப்போ இந்த குற்றத்தை எல்லாம் நக்கீரன் மாதிரியான பத்திரிகைகள் உணரணும். ஐயாவுடைய அருமை பெருமை புகழ் எல்லாத்தையும் சொன்னா இதையும் சொன்னாதான் நிறைவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா வந்து அண்ணன் சீமான் அவர்களை கலாய்ப்பதாக நினைத்துக்கொண்டு அண்ணன் சீமான் அவர்களும் அதிமுகவுடைய அலிஷா அப்துல்லா அவர்களும் சேர்ந்து எடுத்துக்கொண்டு ஒரு புகைப்படத்தை சமூக வலைதளத்துல பகிர்ந்திருக்கிறாங்க அலிஷா அப்துல்லா. அதற்கு ஐயா நக்கீரன் பிரகாஷ் தான் வந்து அவங்களை கலாய்ப்பதாக நினைத்துக்கொண்டு அவர் ஒரு கமெண்ட்டை போடுறாரு. அதற்கு அலிஷா அப்துல்லா ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. கேட்கவே நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆமா, கிட்டத்தட்ட அடிச்ச மாதிரி தான் எனக்கும் கேட்டுச்சு. அப்போ இவ்வளவு கேவலமான தனி மனித விமர்சனங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நபர் மதிப்பு மிகுந்த பத்திரிகையாளர்னு மற்ற இடங்களில் போற்றவும் படுகிறார். அப்போ அவர் தான் உணரணும், நாம மதிப்பு மிகுந்த இடத்துல இருக்கிறோம், அதனால வாய் விடக்கூடாது, அதுவும் இந்த மாதிரியான மட்டமான பேச்சுக்கள்லாம் பேசக்கூடாது அப்படின்னு இந்த நக்கீரன் பிரகாஷ் போன்றவர்கள் தான் உணரணும். ரெண்டாவது நக்கீரன் ஊடகமும் உணர வேண்டும். இந்த மாதிரியான நபர்களை தங்களுடைய ஊடகத்தில் வச்சுக்கணும். எனக்கு என்னமோ தோணுது, ஏன்னா அவரும் அர்ஜுன் ரெட்டின்னு பேசுறாரு. அந்த முகப்பு படங்களை அந்த முகப்பு அட்டையிலையுமே அர்ஜுன் ரெட்டின்னு தான் வருது. அப்ப ரெண்டுத்தையுமே பொருத்தி பார்க்கும்போது தெரியுது, கிட்டத்தட்ட நக்கீரன் ஊடகம் இந்த ரெட்டி அப்படின்னு ஜாதி பெயரிட்டு அழைப்பதை வேடிக்கை பார்க்கிறது, அனுமதி கொடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரியான மட்டமான ஊடகங்கள்லாம் தமிழ்நாட்டிலிருந்து அழிந்து தொலைந்து விட்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டின் மக்களுக்கு நல்ல செய்தி சென்று சேரும், நல்ல கருத்துருவாக்கங்களும் நல்ல சிந்தனைகளும் தமிழ்நாட்டு மக்களிடம் வரும். மீண்டும் இன்னொரு காணொளி சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழரசு வலைவலி. நான் உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.